வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த்ஸ் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இந்த லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோஸில் ஜெயினிசம் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் புத்திசம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்திசமும் 6th century BCEல தோன்றித்த ஒன்று தான். ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இது ரெண்டுமே ஒரே டைம் பீரியடில் தான் தோன்றுச்சு. புத்திசம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து பார்த்தோம்னா புத்தா. இவரோட ஃபுல் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா கௌதம புத்தா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புத்த மதத்தை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம புத்தா. அதனால தான் இவர் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்தா. மகாவீரை போலவே இவருமே ஒரு இளவரசராக தான் இருந்திருக்காரு. சத்திரிய இளவரசர் தான், சத்திரிய பிரின்ஸ். இவரோட அரச வம்சம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாக்கிய கிளான் அப்படின்னு சொல்றாங்க. சாக்கிய அரச வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். இவர் பிறந்து 7 நாட்கள்லேயே, அதாவது வென் சித்தார்த்தா வாஸ் 7 days old, 7 நாட்கள்லேயே இவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. அதனால இவரை வளர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் மதர். இவரோட ஸ்டெப் மதர் கௌதமி. இதுதான் புத்தா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 4 கிரேட் சைட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். புத்தாவோட வாழ்க்கையில் அவர் துறவரம் மேற்கொள்றதுக்கு ரொம்ப அடிப்படையாக அமைஞ்ச ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம்னு வச்சோம்னா இந்த மாபெரும் காட்சிகள், 4 காட்சிகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட 29 வயதில், அதாவது அப்போ அவர் சித்தார்த்தா தான், அவர் ஒரிஜினல் நேம் சித்தார்த்தா. அப்போ ஒரு நாலு விஷயத்த பார்க்குறாரு. அதாவது 4 துன்பமான ஒரு காட்சிகளை பார்க்குறாரு. துன்பம் மற்றும் துயரம் மிகுந்த காட்சிகள்னு சொல்கிறான். 4மே துன்பமான காட்சிகள் தான். அப்படி என்னென்ன அவர் பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அன்கேர்ட் ஓல்டு மேன். அன்கேர்ட் ஓல்டு மேன், அதாவது யாருமே கவனிக்க ஆள் இல்லாத ஒரு வயதான முதியவர். அது எப்படிப்பட்ட முதியவர் அப்படின்னு பார்த்தோம்னா கூன் விழுந்த முதியவர். அவர் போட்டிருக்க உடைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பழையதா இருக்கு. அதை தான் இன் ராக்ஸ் வித் ஹிஸ் பென்ட் பேக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வயதான முதியவர், அதாவது கூன் விழுந்த வயதான முதியவர் அவரோட பழைய ஆடைகள் இருக்காரு. அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இது ஒரு துயரமான சம்பவம் அவர் பார்த்ததுல ஃபர்ஸ்ட். 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக் மேன் சஃபரிங் ஃப்ரம் அன் இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குணப்படுத்த இயலாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளி. அவர் ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. இது 2வது ஈவெண்ட். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a man's corpse being carried to the burial ground by weeping relatives. அதாவது இறந்து போன ஒரு மனிதரோட சடலம் அவங்களோட உறவினர்களால் அழுதுகிட்டே இடுகாட்டுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியையும் ஒரு பார்த்துருக்காரு. அதுதான் இங்கே இமேஜாக காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் 4வது அவர் பார்த்த காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா an ascetic, அதாவது துறவி. ஸோ இந்த 4 ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் 29 வயசுல பார்க்குறாரு. இந்த 4 ஈவெண்ட்டுமே ஒரு ரொம்ப துன்பமும் துயரமுமானதாக இருக்கிறத அவர் உணர்றாரு. நெக்ஸ்ட்டு புத்தா பற்றி நம்ம பிறந்த இடம் இறந்த பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இவரோட ஒரிஜினல் நேம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்தார்த்தா. இவர் பிறந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இவர் பிறக்கல, நேபாள். இவர் பிறந்த இடம் நேபாள். அங்கே எங்கன்னு பார்த்தோம்னா லும்பினி கார்டன். இவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுதோதனா, மாயாதேவி. இவர் இறந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா குஷிநகர், யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷில். ஸோ பிறந்தது நேபாள், இறந்தது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், இந்தியாவில். நெக்ஸ்ட் என்லைட்டன்மெண்ட். இவர் எப்போ என்லைட்டன் ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஞானம் அடைகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் இவர் எப்போ அடைகிறாருன்னு, எப்படி அடைஞ்சாருன்றதை பற்றி தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 ஈவெண்ட்ஸ் அவர் பார்த்தார் இல்லைங்களா, தன்னோட 29 வயசில் பார்த்தார் இல்லையா, அதை இவரோட லைஃப்ல ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இந்த 4 ஈவெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இவர் என்ன ஒரு உணர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா மனித வாழ்க்கை, அதாவது ஹியூமன் லைஃப் அப்படின்றது பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் மிசரி அண்ட் அன்ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனித வாழ்க்கை ஒரு ஃபுல்லாகவே பார்த்தோம்னா துன்பம் மற்றும் துயரம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட 29 வயசில் அவரோட அரண்மனையை விட்டு அவர் ஒரு துறவியாக வெளியில் வந்துடுறாரு. இதை தான் அந்த 4 ஈவெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவு. அதுக்கப்புறம் அவர் வெளியில் ஒரு 6 வருஷம் ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறாரு. இன்டென்ஸாக இருக்காரு. ஓகேவா? ஆனால் அப்படி இருந்து தன்னைத்தானே வருத்தி கொள்றதுனால எந்த ஒரு ஞானமும் நமக்கு கிடைக்க போகிறதுன்றது உணர்ந்து அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய எங்கே இருக்குன்னா இந்த இடம் பீகாரில் இருக்கக்கூடிய போத் கயான்னு இப்போ ப்ரெசண்ட்டில் இதை சொல்கிறாங்க. அப்போ இது கயா.
போத் கயா, அதாவது கயான்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பிப்பல் ட்ரீ அப்படின்னா தமிழ் அரச மரம். இந்த அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஒரு டீப் மெடிடேஷன், ஆழ்ந்த தவம் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்படி ஆழ்ந்த தவம் இருந்துட்டு இருக்கும்போது அவர் உட்கார்ந்து ஆழ்ந்த தவம் இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 49வது நாள் 49th டே அட்டைன்ட் என்லைட்டன்மெண்ட், அவர் வந்து ஞானம் அடைகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 49வது நாள் அவர் ஞானம் அடைந்தார் இல்லையா, அந்த நாள்ல இருந்து அவர் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா, அப்பல இருந்து அவர் வந்து புத்தான்னு சொல்றாங்க, அல்லது ஞானம் அடைந்த ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சாக்கிய அரச வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த வழியிலிருந்து வந்த ஒரு துறவி அப்படின்றதுனால இவரை சாக்கிய முனின்னு சொல்றாங்க, ஆர் சேஜ் ஆஃப் சாக்கிய கிளான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவரோட மதம், இவர் தோற்றுவித்த மதம் புத்திசம்னு நம்ம பார்த்தோம். இவரோட மதம் சார்ந்த போதனைகளை ஒரு முதல் சொற்பொழிவா எங்க நிகழ்த்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செர்மன் அப்படின்னா, செர்மனா நமக்கு தெரியும் சொற்பொழிவு, எங்க நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா டீர் பார்க் இன் சார்நாத் நியர் பனாரஸ். இதுவும் யூபியில தான், வாரணாசி பக்கத்துல இருக்கக்கூடிய சார்நாத் அப்படின்ற இடத்துல ஒரு டீர் பார்க்ல வந்து இவரோட தன்னுடைய முதல் சொற்பொழிவு ஆற்றுறாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து கொஸ்டினா கேட்கலாம். தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னா என்னன்னா, புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை ஒரு சொற்பொழிவா நிகழ்த்தியது முதல் முறையா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார்நாத்ல. அதை தான் தர்ம சக்கர பிரவர்த்தனான்னு சொல்றாங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லா, அதாவது வாழ்க்கை சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புத்தாஸ் 4 நோபல் ட்ரூத்ஸ், அதாவது புத்தா தன் வாழ்க்கையில உணர்ந்த 4 உண்மைகள் அவர் சொல்லியிருக்காரு. அந்த 4 உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இவரோட வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த 4 காட்சிகள், அதுவும் 4. இவர் நமக்கு கொடுத்த அந்த உண்மைகள், பேருண்மைகள் அப்படின்னு சொல்றாங்க, இதுவுமே 4 அப்படின்னு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ அண்ட் மிசரி. ஆல்ரெடி இது நமக்கு சொன்னதான், வாழ்க்கை அப்படின்றது பார்த்தோம்னா முழுமையாவே துன்பம் மற்றும் துயரங்களால் ஆனது. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்ப இந்த துன்பம் மற்றும் துயரங்கள், இதற்கு காரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிசையர், ஆசைகள் தான் காரணம். மனிதனுடைய ஆசைகள் தான் அந்த மாதிரியான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அப்ப இந்த துன்பங்கள் துயரங்களை வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைகளை வந்து விட்டு கொடுக்கணும். கிவிங் அப் ஒன்ஸ் டிசையர் அப்படின்னு சொல்றாங்க. ஆசைகள்ல இருந்து விடுபட்டாதான் இந்த துன்பங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆசையை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும், அதாவது அந்த ஆசைகளை வந்து வென்று நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாத் வேணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத புத்தா நமக்கு கொடுத்துருக்காது. அந்த பாத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க, நோபல் 8-fold பாத்ன்னு சொல்றாங்க, 8 வகை வழிகள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஸோ புத்தா நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த 8-fold பாத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கு. ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் மெடிடேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ரைட் வியூ அப்படின்றத மட்டும் இவங்க வந்து எக்ஸாக்டாக அந்த மீனிங்கில் கொடுக்காம நம்பிக்கை அப்படின்ற அந்த அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு மற்றும் நல்ல தியானம், இந்த 8ஐயும் ஃபாலோ பண்ணால் நம்மளால வந்து ஆசைகளை வென்று நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மற்றும் துயரங்கள் வந்து விடுபட முடியும் அப்படின்றத நமக்கு புத்தா கொடுத்த ஒரு வழி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புத்தாவுடைய போதனைகள், அதாவது டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் புத்தா வந்து ரொம்பவே எளிமையானதாகவும் நம்ம மக்களால் பேசக்கூடிய அந்த மொழியிலேயே இருந்துச்சு. பீப்புள்ஸ் லாங்குவேஜ்லையுமே அதை வந்து சொல்லி தந்ததுனால இது மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புத்தாவோட அதே போதனைகள் வந்து பார்த்தோன்னா மக்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்ரிடே ஈவெண்ட்ஸோட வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களோட புத்தாவோட போதனைகளை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சதுனால இன்னுமே இது ஈஸியாக ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவர் வந்து ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சடங்குகள் மற்றும் வேள்விகள், இது ரெண்டையுமே அவர் வந்து எதிர்த்திருக்கார். நெக்ஸ்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தாவுடைய போதனைகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். புத்தாவுடைய போதனைகள் வந்து தம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புத்திசம் வந்து பார்த்தோம்னா அக்செப்டட் த தியரி ஆஃப் கர்மா. நம்ம ஆல்ரெடி ஜெயினிசம்லேயே இந்த தியரி ஆஃப் கர்மா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தியரியை வந்து புத்திசமும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது தியரி ஆஃப் கர்மானா என்னன்னா, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையோட அந்த தரம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து முன்னாடி பண்ணியிருக்கிற செயல்களை பொறுத்து தான் அப்படின்ற அந்த தியரி ஆஃப் கர்மாவை வந்து புத்திசமும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் புத்திசம் வந்து பார்த்தோம்னா
neither accepted nor denied the existence of God. அதாவது கடவுள் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்றதையும் அவங்க ஒத்துக்கல. பட் பிலீவ்ட் இன் லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்ச விதிகளை வந்து இவங்க வந்து நம்புறாங்க. அதாவது கடவுள் பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை, இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்ச விதிகளை வந்து நம்புறாங்க. அடுத்து வாழ்க்கையோட உண்மையான நோக்கம், அதாவது இறுதி நோக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டைனிங் நிர்வாணா, அதாவது என்லைட்டன்மெண்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஞானம் அடைதல். இதை தான் வந்து வாழ்க்கையோட ஒரு இறுதி நோக்கமாக சொல்கிறாங்க. ஜெயினிசம் மாதிரி இவங்களும் அஹிம்சா ஆர் நான் வயலன்ஸ் அப்படின்ற பார்த்து தான் அட்வொகேட் பண்ணுறாங்க. சாதி முறைகளை வந்து இவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்டட் த காஸ்ட் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் த வீல் ஆஃப் லைஃப், வாழ்க்கை சக்கரம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த புத்திஸ்ட் வியூ ஆஃப் த வேர்ல்டு. அதாவது புத்தர் பார்வையில் வந்து உலகம் எப்படி அப்படின்றத வந்து விவரிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த வாழ்க்கை சக்கரம். நெக்ஸ்ட் புத்திஸ்ட் சங்கா, அதாவது இதையும் தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தா தான். இது வந்து ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். எதற்காக இது தோற்றுவிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய கொள்கைகள், அதாவது கருத்துக்களை வந்து பரப்புவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று தான் புத்திஸ்ட் சங்கா. இதில் மெம்பர்ஸாக வர துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து பிக்ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்ஷூஸ் இருக்காங்களே, மாங்ஸ் வந்து பார்த்தோம்னா தே லெட் எ லைஃப் ஆஃப் ஆஸ்டாரிட்டி, அதாவது மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் அந்த துறவிகள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் புத்திசம் ரிலேட்டடாக ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன் நமக்கு வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சைத்யா அப்படின்னா என்னென்னா எ புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் எ மெடிடேஷன் ஹால், அதாவது ஒரு புத்த கோவிலாகவோ அல்லது தியான கூடமாகவோ இருக்கலாம். விஹாராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொனாஸ்ட்ரிஸ் ஆர் லிவிங் குவார்ட்டர்ஸ் ஃபார் மாங்ஸ், மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழக்கூடிய இடத்தை தான் விஹாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூபாஸ் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நிறைய நினைவு சின்னங்களாக இருக்குது. இது என்னன்னா புத்தரோடைய எஞ்சிய பாடி பாகங்கள் இருக்குங்க இல்லையா, அதாவது தன்னுடைய உடல் பாகங்கள் மேலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், இதை தான் வந்து ஸ்தூபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய இடங்களில் நினைவு சின்னங்களாக இருக்குது. ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புத்திசமோட கண்டினியூஷன் பார்த்து இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.